ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மே மந்த் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின் அண்ட் ஆன்சர் மாடலில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின் என்னென்னு பார்க்கலாம். இந்தியன் கவுன்சில் ஃபார் கல்ச்சுரல் ரிலேஷன்ஸ் தட் வாஸ் சீன் இன் நியூஸ் இஸ் அன் அட்டானமஸ் ஆர்கனைசேஷன் ஆஃப் விச் யூனியன் மினிஸ்ட்ரி? ஐசிசிஆர், இந்தியன் கவுன்சில் ஃபார் கல்ச்சுரல் ரிலேஷன்ஸ் பிலாங்ஸ் டு விச் யூனியன் மினிஸ்ட்ரின்னு கேட்குறாங்க. ஐசிசிஆரோட மெயின் ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டு ட்ரான்ஸ்ஃபர் கல்ச்சர் ஆஃப் அ பர்டிகுலர் கண்ட்ரி டு another country or sharing the culture to the another country. சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ். மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸோட மினிஸ்ட்ரி யாருன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் எஸ் ஜெய்சங்கர். மிஸ்டர் எஸ் ஜெய்சங்கர் ரீசெண்டாக ஐசிசிஆர் ஒரு சாங் ரிலீஸ் பண்ணாங்க வித் டைட்டில் ஆஃப் யுனைடெட் வி ஃபைட். யுனைடெட் வி ஃபைட். வாங்க அடுத்த கேள்விக்கு போவோம். வாட் இஸ் த குவாண்டம் ஆஃப் தி ஸ்பெஷல் எக்கனாமிக் பேக்கேஜ் ஆத்மா நிர்பார் பாரத் அபியான் அனௌன்ஸ்டு பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா? ஆத்மா நிர்பார் அபியானுக்கு கீழே பேக்கேஜ் அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. சரியான ஆன்சர் 20 lakh crore. ஆத்மா நிர்பார் அபியான்னா ஃபஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா self-reliant economy. The main focus of Atma Nirbhar Abhiyan என்னன்னு பார்த்தீங்கன்னா self-reliant economy. இந்த self-reliant economyக்கு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஒரு 5 pillars சொல்லியிருக்காரு. இந்த self-reliant economy அட்டைன் பண்ணுறதுக்கு 5 pillars சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் எக்கானமி, செகண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், தேர்ட் சிஸ்டம், அடுத்து டெமோக்ராஃபி, லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டிமாண்ட். இந்த 20 lakh crore வந்துட்டு 10% ஆஃப் ஜிடிபி ஆஃப் இந்தியாங்க. இந்த 20 lakh crore 10% ஆஃப் பார்ட் ஆஃப் ஜிடிபி ஆஃப் அவர் கண்ட்ரி. இப்போது ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று ஃபிஸ்கல் ஸ்டிமுலஸ், இன்னொன்று வந்துட்டு மானிட்டரி ஸ்டிமுலஸ். இப்போது கவர்மெண்ட் ஒரு எக்கானமிக்கு ஃபண்டிங் கொடுத்தாங்கன்னா அது வந்து ஃபிஸ்கல் ஸ்டிமுலஸ்ன்னு சொல்லுவோம். இதுவே ஒரு கண்ட்ரியோட சென்ட்ரல் பேங்க், இப்போ நம்ம கண்ட்ரி எடுத்தோம்னா ஆர்பிஐ வந்துட்டு ஃபண்டிங் பண்ணிச்சுன்னா அதை வந்துட்டு மானிட்டரி ஸ்டிமுலஸ்ன்னு சொல்லுவோம். ஆனால் இந்த ஆத்மா நிர்பர் பாரத்தில் 20 lakh crore ஒரு சில அமௌண்ட் வந்துட்டு ஆர்பிஐயோட இண்டக்ட்ரி பார்ட்டும் இருக்குது. ஸோ ஆனாலும் வந்துட்டு நம்ம இதை ஃபிஸ்கல் ஸ்டிமுலஸ் அமௌண்ட்டுன்னு தான் சொல்கிறோம். நெக்ஸ்ட் கொஷின். விச் அஃபிஷியல் இண்டெக்ஸ் ஆஃப் இந்தியா ரீசென்ட்லி declined sharply to 16.5% in the month of March 2020? சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன். எந்த இண்டெக்ஸில் 16.5% ஸ்டீப் டவுன் ஆயிருக்குன்னு கேட்குறாங்க. இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன். சரியான ஆன்சர் இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன். இந்த இண்டெக்ஸ் எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே விடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன். அடுத்து ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸும் வந்துட்டு ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. சரியான ஆன்சர் மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். டெலியா ரூமல் ஹேண்ட்லூம் கிளாத் that recently received GA tag is associated with which state or union territory? சரியான ஆன்சர் தெலுங்கானா. டெலியா ரூமல் ஹேண்ட்லூம்ங்கிறது ஒன்றும் இல்லை, காட்டன் மேட் கிளாத் தான். காட்டன் மேட் கிளாத்து தான். அதே மாதிரி சொஹ்ராய் கோவர், சொஹ்ராய் அண்ட் கோவர் பெயிண்டிங், இதுக்கும் ரீசெண்டாக ஜிஐ டேக் கொடுத்துருக்காங்க. இந்த பெயிண்டிங் எந்த ஸ்டேட் பிலாங்கிங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட். சரியான ஆன்சர் ஜார்க்கண்ட்.
அதே மாதிரி தமிழ்நாட்டில் கோவில்பட்டி கடல மிட்டாய்க்கும் ரீசெண்டாக ஜிஐ டேக் கிடச்சிருக்கு. மணிப்பூர் பிளாக் ரைஸுக்கு கூட ஜிஐ டேக் கிடச்சிருக்கு. அது போக டெரகோட்டா டாய்ஸ் ஆஃப் உத்தரப்பிரதேசுக்கும் ஜிஐ டேக் கிடச்சிருக்கு. அடுத்து, as per the announcement of finance minister, what is the limit of government procurement up to which global tenders will be disallowed? அதாவது உள்கட்டமைப்புக்கு 200 கோடிக்கு மேலே குளோபல் இன்ஸ்டியூஷன், அதாவது ஃபாரின் இன்ஸ்டியூஷனை இன்ஃப்யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம கண்ட்ரியில் அலோவ் கிடையாதுங்கிறாங்க. சர்டைன் லிமிட் ஆஃப் அமௌண்ட்டுக்கு மேலே போயிடுச்சுன்னா, அதாவது ருபீஸ் 200 crore மேலே எந்த ஃபாரின் இன்ஸ்டியூஷனாலையும் உள்கட்டமைப்புக்கு நம்ம கண்ட்ரியில் அலோடு கிடையாதுன்னு phase 2 ஆஃப் அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க. அடுத்த கேள்வி போவோம். வாட் இஸ் த லிக்விடிட்டி இன்ஃபியூஷன் ஃபண்ட் allotted to DISCOM in the recent economic stimulus package? டிஸ்காம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ். எலக்ட்ரிசிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒன்று பவர் ஜென்ரேஷன் கம்பெனி, இன்னொன்று வந்துட்டு டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி. இந்த பவர் ஜென்ரேஷன் கம்பெனி பவரை ப்ரொடியூஸ் பண்ணி அதை வந்துட்டு இந்த டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணும். இப்போது ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி அபவுட் 90,000 crore வந்துட்டு பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு ஈஸியாக இனிமேல் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ் வந்துட்டு பவர் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஃபினான்ஸ் ஆஃப் பவர் ஜென்ரேஷனுக்கு தனியாக ஒரு ஆஃபீஸ் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன். பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் இப்போ இருக்க சேர்மன் ஆஃப் பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜீவ் சர்மா. ராஜீவ் சர்மா. அடுத்த கேள்வி, வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் இந்தியா இன் த ரீசென்ட்லி ரிலீஸ்டு குளோபல் எனர்ஜி டிரான்சிஷன் இண்டெக்ஸ் ஆஃப் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம்? குளோபல் எனர்ஜி டிரான்சிஷன் இண்டெக்ஸோட இந்தியாவோட ரேங்கிங் என்னன்னு கேட்டிருக்காங்க. குளோபல் எனர்ஜி டிரான்சிஷன் இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம். அதில் இந்தியாவோட ரேங்கிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா 74th. அதே மாதிரி வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் வேர்ல்டு ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ் அதில் இந்தியாவோட ரேங்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா 112th. சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் டாப் கண்ட்ரி எதுன்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ். அதே மாதிரி குளோபல் எனர்ஜி டிரான்சிஷன் இண்டெக்ஸோட டாப் கண்ட்ரி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீடன். வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரமோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாண்ட். வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரமோட ஹெட் குவார்ட்டர்ஸ் சுவிட்சர்லாண்ட். வாங்க அடுத்த கேள்வி போவோம். விச் சிட்டி இஸ் த வென்யூ ஆஃப் ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் சம்மிட் 2020? SCO ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷனோட சம்மிட் 2020யோட லொக்கேஷன் எங்கேன்னு கேட்குறாங்க. சரியான ஆன்சர் சென்ட் பீட்டர்ஸ்பர்க். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் இருக்குது. அதே மாதிரி 8 வண்டர்ஸ் ஆஃப் ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷனில் ரீசெண்டாக இன்க்ளூட் பண்ணப்பட்ட மானுமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் ஸ்டாச்சு. எங்கே இருக்குது? குஜராத்தில் இருக்குது. சரியான ஆன்சர் குஜராத். ரஷ்யா. அதே மாதிரி ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷனோட மெம்பர் கண்ட்ரிஸ் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா, சைனா. இது ரெண்டுமே நமக்கு தெரியும். அதுபோக இந்தியாவும் பாகிஸ்தானும் எப்படி ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷனில் ஜாயின் ஆனாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்தானா சமிட் ஆஃப் 2017 மூலமாக தான் ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷனில் இன்க்ளூட் ஆனாங்க. அதுபோக என்னென்ன கண்ட்ரிஸ் எல்லாம் மெம்பர் கண்ட்ரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், கிர்கிஸ்தான், கசகிஸ்தான். இந்த 8 கண்ட்ரிஸ் தான் மெம்பர் கண்ட்ரிஸ் ஆஃப் ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன். நெக்ஸ்ட், விச் ஆர்கனைசேஷன் இஸ் த இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி ஆஃப் பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம்?
பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராமோட இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி யாருன்னு பார்த்தீங்கன்னா காதி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரி கமிஷன். காதி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரி கமிஷன் எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ். இப்போது காதி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரி கமிஷன் ஃபர்ஸ்ட்டாக சில்க் ப்ராசஸிங் யூனிட் எங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா குஜராத். அது மட்டும் இல்லாமல் காதி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரி கமிஷன் டாட்டாவில் டைட்டன் கூட பார்ட்னர் வச்சு காதி ஸ்ட்ராப்பை வந்துட்டு ப்ரொக்யூர் பண்ணுறாங்க. ஓகே, காதி பற்றி பார்த்துட்டோம். அடுத்த கொஷின், வாட் இஸ் த நேம் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஆட்டோமேட்டட் டெஸ்டிங் மெஷின் procured by the government of India for testing of COVID-19 cases? சரியான ஆன்சர் கோபாஸ் 6800. இது யார் டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரோகே டயக்னாஸ்டிக்ஸ். இதை வந்து எங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா NCDC, நேஷ்னல் கவுன்சில் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் கேபிட்டல் ரீஜன் நியூ டெல்லி. இந்த NCDC எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். அது போக சின்ன ஃபேக்ட்ஸ் பார்த்தோன்னா ரீசெண்டாக குளோபல் ஃபாரஸ்ட் ரிசோர்ஸ் அசஸ்மெண்ட் 2020 ரிப்போர்ட் வந்துட்டு யார் ரிலீஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன் ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரோம் எங்கே இருக்குது? இட்டாலி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2021 G20 சம்மிட்டை வந்துட்டு ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. 2021 G20 சம்மிட்டை வந்துட்டு ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. இப்போ இருக்க 2020 G20 ஹோஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா. அடுத்து நேஷ்னல் டெவலப்மெண்ட் பேங்க் அண்டர் பிரிக்ஸ் மெம்பர் கண்ட்ரிஸ் இந்தியாவுக்கு $1 பில்லியன் வந்துட்டு COVID-19க்காக ஸ்பெண்ட் பண்ணாங்க. அப்போது இந்த நேஷ்னல் டெவலப்மெண்ட் பேங்கோட சேர்மன் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேவி கம்மத். பிரிக்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஷாங்காய். அதே நேரம் ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பீஜிங். ராட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஷாங்காய் கோஆப்ரேஷனுக்கு கீழே இருக்க பார்ட் ஆஃப் ஸ்டார்ட் அப் எதுன்னு பார்த்தீங்கன்னா ராட்ஸ்ன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீஜனல் ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்ட்ரக்சர். அது மட்டும் இல்லாமல் ஜல் ஜீவன் மிஷன் எந்த மினிஸ்ட்ரி கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி. அதே நேரத்தில் அட்டல் பூஜல் யோஜனா ரெஜுவினேஷன் ஆஃப் கிரவுண்ட் வாட்டருங்க. இதுவும் எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி. இதோட நம்ம ராப் அப் பண்ணிக்கலாம். நாளை கரண்ட் அஃபேர் அடுத்த செஷனில் பார்ப்போம். தேங்க்யூ.